ஏசிஎல் அப்படிங்கிற ஆன்ட்ரி குரூஷியேட் லிகமெண்ட் நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு கீழே விழுந்து ஃபுட்பால் விளையாடி ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு டேமேஜ் ஆகுது. அப்போ அவங்களுக்கு எல்லாமே நம்ம கீஹோல் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ பண்ண உடனே அந்த யங் ஸ்டேஜில் உள்ள மக்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எங்களுக்கு என்ன மாதிரி ஸ்க்ரூ டாக்டர் உள்ளே போடுவீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 வெரைட்டி இருக்குது. எல்லாமே நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல். அது நம்ம போனோட நல்லா சேரக்கூடியது. ஆனால் அது வந்து கரையாது. ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரூ மேலே போடுவோம், கீழே மேலே வந்து ஒரு சின்ன பட்டன் போடுவோம், எண்டோ பட்டன் சொல்லக்கூடிய ரெண்டுமே வந்து கரையாது, உடம்புல அப்படியே தான் இருக்கும். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயோ ஸ்க்ரூ அப்படிங்கிறது பயோ அப்சார்பபிள் ஸ்க்ரூ. நம்ம போடக்கூடிய ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் காலத்தில் தானாகவே அதனுடைய வேலை முடிஞ்ச உடனே அந்த கிராஃப்ட் ஃபிக்ஸ் ஆன உடனே தானாக என்ன செஞ்சிருது, கரைஞ்சு போயிடுது. அதுக்கு பேர் பயோ அப்சார்பபிள் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே போடுவோம், மேலே வந்து அந்த டைட்டானியம் பட்டன் போடுவோம். இதுவும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் இப்போ எங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வேண்டாம், தானாக எங்களுக்கு கரைஞ்சு போகக்கூடியது வேணும்னா டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு வந்து இந்த பயோ ஸ்க்ரூ. சாதாரண டைட்டானியம் ஸ்க்ரூ விட கொஞ்சம் விலை கூட, பட் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டர் தான். டைட்டானியம் ஸ்க்ரூவும் நமக்கு உடம்போட ஒத்து போகக்கூடியது, எந்த சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. தாராளமாக அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் அந்த ஏசிஎல் அப்படிங்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிறது தான் பெட்டர்.